சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானும் மோத போறாங்க. நிறைய பில்டப்லாம் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு. இந்தியன் டீமோட கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்க பேட்டிங் டெப்த் இருக்குன்னு தான் சொல்லலாம். உண்மையாலுமே அவங்க பேக்கப்புமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. செமிஃபைனல் வரதுக்கு நிறைய எல்லா வாய்ப்பும் அந்த டீமுக்கு இருக்கு. இந்த டீம் ஒரு பெஸ்ட் பவுலிங் அட்டாக் டீம் மாதிரி எனக்கு தெரியுது. பையன் கூட ஆடணுங்கிறப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்டா இருக்காருங்கிறத பார்த்தாலே சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா இப்ப கிரிப் ஆக மாட்டேங்குது. பெருசா விக்கெட் எடுக்கல பாகிஸ்தான் பிட்ச்ல. இவங்க வந்து பவுலிங் டிபெண்டான டீம், அவங்க வந்து பேட்டிங் டிபெண்டான டீம். ஹலோ மை கிரிக்கெட் பட்டீஸ், வெல்கம் டு ஜெர்னி வித் சபரீஷ். இந்த வீடியோ நமக்கு யார் கூட ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே பார்த்தோன்னு தெரியும். நம்ம சிபிஎம் அண்ணாவோட தான் ஜாயின் பண்ணிருக்கோம். பாலாண்ணா முரளினா வெல்கம் ஒன்ஸ் அகைன். நம்ம கிரிக்கெட் ஸ்குவிட் கேம் எபிசோட்ல இன்னைக்கு என்ன மாதிரி வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானும் மோத போறாங்க. அந்த மேட்சோட ப்ரிவியூ பேசுறதுக்காக தான் நம்ம டூ ஜென்டில்மேன் திருப்பி நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஒன்ஸ் அகைன். ஹாய். தேங்க்யூ சபரீஷ். ஹாய் 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 ஹாய். வந்து நேத்து மேட்ச் நம்ம 3 பேரும் நினைச்ச மாதிரியே தான் போனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பாலான சூப்பரா பிடிக் பண்ணியிருந்தாரு. வில்லியங் வந்து இப்ப செம்மையா ஆடி இருக்காங்க. இப்ப பார்க்கும்போது ரச்சினுக்கு இன்ஜூரியே சரியானா கூட இப்ப டீம்ல இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. லேத்தமும் சூப்பரா ஆடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் என்னதான்பா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பாபர் அசம் நம்ம பீடாக்கு சொன்ன மாதிரி செம்ம டாட்டு மேல டாட் ஆடி இருந்த மேட்ச் கையில இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சல்மான் அலி ஆகாவும் குஸ்தீல் தாவும் செம்ம பேட்டிங் ஆடினாங்க. நீங்க சொல்லியிருந்தீங்க குஸ்தீல் சூப்பரா ஆடுவார்னு. அது மாதிரி அந்த மேட்சஸ் வந்து ஒரு சின்ன அப்படியே டச் பண்ணிட்டு நம்ம அப்படியே ப்ரீவியூக்குள்ள போலாம். அந்த மேட்ச் எப்படி போச்சு? நீங்க நினைச்ச மாதிரி போச்சா இல்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஆக்சுவலி அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான்ல வந்துட்டு பாகிஸ்தான் வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. என்னதான் பாபர் அசாம் வந்துட்டு டாட் பால்ஸ் ஆடினாலும் சல்மான் அலி ஆகாவோட விக்கெட் போகலைன்னா அவங்க வந்துட்டு மேபி ஒரு 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு சல்மான் அலி ஆகா கொஞ்சம் நல்லாவே நின்று ஆஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்விட்ச் கியர் நெக்ஸ்ட் கியருக்கு அடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. பட் சடனாக அவரோட விக்கெட் லாஸ் ஆகிக்கப்புறம் அதுக்கப்புறம் கடன் செஞ்சிருச்சு. ஸோ அதுதான் பாபர் அசாமோட டாட் பால்ஸ் காரணம். அவர் ரொம்ப முன்னாடி ஆடுறதுனால இந்த மாதிரி விக்கெட் போற டைம்ல அப்புறம் அவரால் கேமை சேஞ்ச் பண்ண முடிய மாட்டேங்குது. அது என்னதான் இருந்தாலும் அந்த அது அந்த ரன்ஸுக்கான கன்வெர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஸ்கோரை வந்துட்டு ஈக்குவல் பண்ண முடியல அந்த பால்ஸ்க்கு. ஸோ அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வேற வந்திருக்கு. இமாம் உள்ளக்கு வந்துட்டு டீம் வந்து வந்திருக்காரு. ஆமா, பக்கர் ஜமான் பலா வந்திருக்காரு. ஆமா, அது வேற அவங்களுக்கு ஒரு மேஜர் ஒரு மிஸ்ஸா இருக்க போகுது. அவரு தான் 2 கியர்ல ஆடிட்டு இருந்தாரு. இப்ப அவரும் கிடையாதுன்னு வேற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆமா, பட் இமாம் உலக் நல்லா தான் ஆடுவாரு. பட் இப்போ கரண்டா வந்துட்டு அவரோட ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்கு ஓடிஐலன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான் நீங்க சொல்ற மாதிரி. எஸ் எஸ் எஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நியூசிலாந்து நம்ம நினைச்ச மாதிரி டெத்தில் அடியும் வாங்கியிருந்தாங்க இந்த மேட்சஸ்ல. நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அடுத்த மேட்ச் நம்ம இந்தியாவோட பார்ப்போம். நிறைய பில்டப்லாம் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு. இந்த மேட்ச் நம்ம நினைச்ச மாதிரி தான் அடுத்து நம்ம மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இயர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க பங்களாதேஷ். அதுக்கப்புறம் அக்செப்டோட ஹேட்ரிக்கும் மிஸ் ஆயிருக்கு. அப்படியே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட ப்ரிவியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டு டீம்ஸை பார்க்கும்போது செமிஃபைனல்ஸ் போறதுக்கு இந்த 2 டீமுக்கும் மைலேஜ் இருக்கு அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். இந்த 2 டீமும் செம்ம ஒரு ஃபயர் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 பேரும் செமிஃபைனலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம புரோட்டியர்ஸை பத்தி பாத்திரலாம். இந்த டீமை பார்க்கும்போது பேட்டிங் பேக்டு பவர் ஹவுஸா இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட பேட்டிங் பவர் நான் எப்படி கம்பேர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூசிலாந்து டீம் இந்தியன் டீமோட கம்பேர் பண்ற அளவுக்கு இவங்க பேட்டிங் டெப்த்தும் இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா இருந்தாலும் இவங்களோட பவுலிங் எடுக்கும்போது ரபாடா மட்டும்தான் இருக்காரு. இவர் கூட ஹெல்ப் பண்றதுக்கு குவைட்சிக்கு ஒரு இன்ஜுரி, குவைட்சி கிடையாது. நிகிடி வந்து ஒரு அளவுக்கு தான் போட்டுட்டு இருக்காரு. மார்க்கோ யான்சன் இருக்காரு. இருந்தாலும் இவங்களுக்கு பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 11ல வரப்போகுது மார்க்கோ யான்சன், ரபாடா. அவரு கூட பாத்தீங்க அப்படின்னா 3ல வந்து உங்களுக்கு நிகிடி, 4ல ஒரு மகாராஜ். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5th பவுலிங் ஆப்ஷனுங்கும் போதே உங்களுக்கு பார்ட் டைமர் தான் ஆடுற மாதிரி இவங்க லைன் அப் இருக்கு. இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம் பேட்டிங்கை வச்சு ஜெயிச்சு உள்ள போயிட முடியுமா? சவுத் ஆப்பிரிக்கா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பேட்டிங் வந்து உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ ட்ரை சீரீஸ்ல வந்து இவர் கூட ஆடல. யாரு டேவிட் மில்லர் வந்து ட்ரை சீரீஸ்ல ஆடல. ஸோ இப்போ அவர் 11ல வந்துருவாரு. ரசி வேனடோசனும் ட்ரை சீரீஸ் விளாடல. ஸோ இப்போ அவரும் 11ல வந்துருவாரு. அந்த 2 பேர் இல்லாமே வந்து அவங்க வந்து ட்ரை சீரீஸ்ல வந்து ஒரு மேட்ச் வந்து 350 அடிப்பாங்க. ஸோ அந்த பேட்டிங் வந்து அவங்களுக்கு நோ கன்சர்ன், அது பிரச்சனை கிடையாது. இப்போ ஓப்பனிங்ல ரயான் ரிக்கல்டனும் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். அவரோட ஃபார்ம் பத்தி நம்ம கரண்டா இப்போ பார்த்துருப்போம். SA20ல செம ஃபார்ம்ல இருக்காரு. அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ அவங்க பவுலிங்ல லுங்கி நெகிடி மாதிரி எடுத்துட்டு வருவாங்களாங்கிறது வந்து ஒரு டவுட் தான். ஏன்னா அவர் வந்து இப்போ மொத்தமா வந்து பழைய லுங்கி நெகிடி மாதிரி கிடையாது. அவர் பழசெல்லாம் வந்து அந்த பவுன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து ஃபுல்லா ஃபேட் அவுட் ஆகிட்ட மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம 2 ஆல்ரவுண்டர்ஸ் வர போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பியான் முல்டர் ஆர் கார்பின் பாஷ், யாராவது இந்த 2 பிளேயர் எடுத்துட்டு போனா உங்களுக்கு பேட்டிங் டெப்த் வந்து நமக்கு SA20ல இருந்தாரு. கரெக்ட்.
எஸ் அங்க வந்து எஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் இப்போ ட்ரை சீரிஸ்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கினாரு. பட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெண்டு போலர்ஸா கிடைக்குது இல்ல. லுங்கி நீங்க எடுத்துட்டு போனா ஒரே போலர் தான். இவங்க ரெண்டு பேர் எடுத்துட்டு போனா உனக்கு ரெண்டு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் வந்துட்டு இப்போ பாகிஸ்தானில் ஆட போகிறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் அவங்க சி டீம்னு சொல்லலாம். அந்த டீம் வச்சுட்டு இந்த டூர் ஆடினாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட அந்த பிரீட்ஸ்கியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டெபியூலேயே அடிச்சதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே அவங்க பேக்கப்புமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ ஆப்கானிஸ்தான் கூட ஆட போகிற மேட்ச் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏர்லி விக்கெட்ஸ் விடாம இருக்கிறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு SA-20 திரும்பி டீமுக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இவங்க டீம் நல்லாவே வந்துட்டு இப்போ அது எல்லாத்தையுமே பீட் பண்ணி நல்லா ரன்ஸ் வச்சு ஜெயிக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கிற டீமாக தான் இருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங்ல வந்துட்டு நல்ல ஒரு டெப்த்தே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ல வந்துட்டு மல்டர் அண்ட் ஸ்டப்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க டீம் பிளேயிங் லெவனில் இருக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களோட டீம் வந்துட்டு ஆல்ரவுண்டிங் இவங்க டீம் பார்க்க போனால் இப்போ பவுலிங்கில் தான் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் பாலா சொன்ன மாதிரி மல்டர் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா உண்மையாக அவங்க டீம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் போது அந்த இடத்துல பவுலிங்க்கு பெருசாக யாராக இருந்தாலுமே அந்த ரன்ஸ் லீக் ஆக தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும் போது இவங்களுக்கு இருக்காங்க கிளாஸ் அண்ட் மில்லர் அந்த மாதிரி ஃபினிஷிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்டிங் நல்லா இருக்குன்னு போது இவங்க டீம் கண்டிப்பாக அந்த கன்சர்ன் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெரிய இதை பாதிக்காது இவங்க டீமுக்கு அப்படின்றது என்ன பாயிண்ட். ஓகே வந்து இப்போ இவங்க டீமை பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து எவ்வளோ ஸ்கோர் வேணா நீங்கள் பவுலிங்கில் நாங்கள் லீக் பண்ணாலும் பேட்டிங்கை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க டீம் இருக்கு. இந்த டீம் செமிஃபைனல் போகுமா போவாதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே அடுத்த டீம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு இந்த டீம் சொல்றதுக்கு எல்லா தகுதியுமே இருக்கு. ஆப்கானிஸ்தான் இந்த டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையா வந்து அப்செட் பண்ற டீமா இந்த டோர்னமெண்ட்ல நான் அந்த டீமை பார்க்கவே இல்லை. கண்டிப்பா செமிஃபைனல் வரதுக்கு நிறைய எல்லா வாய்ப்பும் அந்த டீமுக்கு இருக்கு. ஒரு ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் அந்த டீம்ஸை தாண்டி இந்த டீம் குவாலிஃபை ஆனதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். இப்ப பங்களாதேஷ் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு ஸ்டேட் ஆடிட்டு இருக்காங்க. டீம் இன்னும் பில்ட் பண்ணவே இல்லை. ஆனா இங்க ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டீம் வச்சிருக்காங்க. இந்த டீமை பார்க்கும்போது நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் பவுலிங் அட்டாக் ஒரு ஸ்பின் டேங்க் வச்சிருக்க டீம் ஓவரால் அந்த டோர்னமெண்ட் பார்க்கும்போது இந்த டீம் தான் ஒரு பெஸ்ட் பவுலிங் அட்டாக் டீம் மாதிரி எனக்கு தெரியுது. இந்த டீம் செமிஃபைனல் போறதுக்கான எல்லா மைலேஜ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த டீமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து இப்போ பங்களாதேஷ் இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்திருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி செமிஃபைனல்ஸ் போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ் நடந்த T20 வேர்ல்டு கப்ல வந்து செமிஃபைனல் வரைக்கும் T20 போனாங்க. எஸ் எஸ் அது வந்து யார் அடிச்சுட்டு போனாங்கன்னா ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டு அவங்க வந்து உள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய டீம்ஸ் அடிச்சிருக்காங்க. வேர்ல்ட் கப்ல வந்து இங்கிலாந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட பிளேயர்ஸ் வந்து க்ரூம் ஆயிட்டே வந்துருக்காங்க. நம்ம ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு டீம்லயும் நிறைய ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், குஜராத் டைட்டன்ஸா இருக்கட்டும், மும்பை இந்தியன்ஸ்ல ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. குளோபலி ஃபுல்லாவே டிமாண்ட் இருக்கு. கரெக்ட். ஈவன் SA-20லயுமே நிறைய ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் டிமாண்ட் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் டீமா இருக்காங்க. பட் என்னன்னா அவங்களோட பேட்டிங் தான் வந்து கொஞ்சம் இந்த டைம் வந்து ஒரு மாதிரி கஞ்சனா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ராஹிம் ஜட்ரான் வந்து ஒரு இன்ஜுரி கப்பரத்துல இருந்து வராரு. பட் ஆனா அதுக்குமே அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் செடிகுலா அட்டால் நம்ம SA-20ல பார்த்துருப்போம். ஒரு மேட்ச் நல்லா கிடைச்சது, அவர் சூப்பரா விளாண்டாரு. ஒரு யங் டேலண்ட். மிடில் ஆர்டர்ல பார்த்தோம்னா நமக்கு குல்படின் நைப் இருக்காரு. இப்போ ILT20ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் பவுலிங்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கு. ரெண்டு கன் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க, ரஷித் கான், நூர் அகமத். ஸோ அவங்க தான் வந்து 11ல வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவர் அலாக் ஹசன் ஃபர் இருக்கிறப்போ நூர் அகமத் 11ல வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல இருந்தது. ஸோ இப்போ அவர் 11ல வந்துருவாரு. ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்தோன்னா நம்ம ஃபசலக் ஃபருக்கி அண்ட் அஸ்மத்துல்லா ஒமர்சாய் இவங்க ரெண்டு பேர் பவர் பிளேல பார்த்துப்பாங்க. இன்னொரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலரா வந்து நவேத் ஜட்ரானா இல்ல வந்து ஃபரீத் மாலிகா லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அந்த ரெண்டு பவுலர்ல யாராவது வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவங்க டீம் பார்த்துட்டோம்னா ஒரு நல்ல ODI டீமாக இருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ஆடக்கூடிய ரஹமத் ஷா அண்ட் ஷஹீதி வந்துட்டு ஒரு நல்ல ரொட்டேட்டிங் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்கும்போது ஓப்பனிங்கில் வந்துட்டு ரஹ்மானுல்லா குர்பாஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே கொடுப்பாரு. அவரோட ஸ்டார்டிங் எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டீம் நல்ல என்ன சொல்றது ஒரு ODI டீம் மாதிரி இருக்கு. அண்ட் யங்ஸ்டரா அலிகில் இருக்காரு. அவருக்கும் சான்ஸ் கிடைச்சதுன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஏன்னா இப்போதான் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் இந்த லீக் மேட்சஸ்ல சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் ஆல்சோ ரெண்டு சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க இவங்க டீம்ல, அஜ்மத்துல்லா ஒமர்சாய், குல்பதீன் நைப். குல்பதீன் நைப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர்.
அவருக்கு வந்து இப்போதான் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ஐபிஎல் இன்னும் பார்ப்போம். பட் ஒமர்ஜாய் ஆகட்டும், குல்படி நாயப் ஆகட்டும், அவங்க பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஒரு சூப்பரான பிளேயர்ஸ், நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேலண்டட் டீம் அண்ட் ஆல்சோ ஓடிஐஸ்க்கு ஏற்ற டீமா இருக்குது இவங்க டீம். ஸோ அதனால தான் அந்த மாதிரி பெரிய பெரிய டீம்ஸை வந்துட்டு செட் பண்றாங்க. மேட்ச் ஆமா பெரிய பெரிய டீம்ஸை வந்து ஜெயிச்சது காரணமே வந்துட்டு இவங்க டீம் ஓடிஐ ஃபார்மட்ஸ்ல சூப்பரா இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய டீம்ஸ் நிறைய டீம்ஸ்க்கு வந்துட்டு அது ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஓடிஐஸ்ல அவங்க ஓடிஐ ஃபார்மட்டுக்கு அவங்க டீம் செட் ஆகல. மேபி சில பிளேயர்ஸ் T20 ஃபார்மேட் ஆடக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேர் டெஸ்ட், நம்ம பாபர் அசாம் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு ஓடிஐ ஃபார்மேட்ல ஆடும்போது அது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கு. பட் இவங்க டீம் ஃபுல் அண்ட் ஃபுல் டேலண்ட் அண்ட் ஆல்சோ ஓடிஐ டீமுக்கு ஏற்ற டீமா இருக்கறனால இவங்களுக்கு செமிஃபைனல்ஸ் ரீச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மேபி சொல்லலாம். ஏன்னா இவங்க குரூப்ல தான் வந்துட்டு 3 பெரிய டீம்ஸ் இருக்காங்க, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. கண்டிப்பா ஒரு மேட்ச் ஆவது இவங்க வந்துட்டு நம்ம கெஸ் பண்ற மாதிரி அந்த பெரிய டீம் யாராவது ஒருத்தவங்களை வின் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய அப்செட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ பாலா சொன்ன மாதிரி பவுலிங்ல வந்துட்டு இவங்களுக்கு நவீத் ஜட்ரான், ஃபசல் ஃபரூக்கி அண்ட் அஹ்மத் மாலிக் Leader. இவங்க பேருமே வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்துட்டு நவீன் உலக் இல்லாதது வந்துட்டு ஒரு பெரிய மிஸ் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கறனால இவங்களுக்கு பவுலிங்ல அந்த அளவுக்கு வீக்னு சொல்ல முடியாது. பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்க்கு சூப்பராகவே இருக்கு இவங்க பவுலிங். பிகாஸ் ஸ்பின்னர்ஸ் 3 பேர் சூப்பரா வச்சிருக்காங்க. எஸ். அப்படிங்கும்போது இந்த டீம் வந்துட்டு உண்மையாலுமே இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா வாட்ச் அவுட் டீமா இருக்க போகுது. ஸோ எல்லாரும் பாருங்க, ஆப்கானிஸ்தான் உண்மையாலுமே இந்த டைம் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நான் 2 டீமை பத்தி ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சாச்சு. அடுத்து அந்த 2 எனக்கு டீம்ஸோட முகமது நபியோட ஃபிட்னஸ் பார்த்துமே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப கூட ரீசெண்ட் இன்டர்வியூல கொடுத்திருந்தார் முகமது நபி. அவரோட பையன் கூட வந்து அவர் ஆடணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அது அந்த அளவுக்கு அவர் ஃபிட்டா இருக்காருங்கிறப்போ அவரோட ஃபிட்னஸ், ஏன்னா இப்போ நிறைய கிரிக்கெட்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி எத்தனை பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிருக்காங்க. ஸோ அவர் எஸ் இன்னுமே எஸ் அந்த ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா டைமும் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்குவாட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ கூட வந்து அவரோட பையன் கூட ஆடணுங்கிறப்போ அந்த அளவுக்கு அவர் ஃபிட்டா இருக்காருங்கிறத பார்த்தாலே சூப்பரா இருக்கு. வந்து அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டீமை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு. அப்படியே 2 டீமோட பிளேயிங் லெவன்ஸ் நான் வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் என்னோட பிளேயிங் லெவன் என்ன அப்படிங்கறத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஓப்பனிங் வந்து கேப்டன் பவுமா வந்துருவாரு. பவுமா கூட ரிக்கல்டன். 1 டவுன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராசி வேண்டர்டேசன் வர போறாரு. 4ல ஏடன் மார்க்ரம். 5ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 5ல என்ரிச் கிளாசன். 6ல நம்ம கில்லர் மில்லர். 7ல முல்டரா ஸ்டப்ஸா அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து முல்டரை கொடுக்க போறேன். 8ல அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கோ யான்சன். 9ல ரபாடா. 10ல கேசவ் மகராஜ். 11ல நீங்க சொன்ன மாதிரி நிகிடி முன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதனால வந்து போஷ், அவர் வேற அங்க வந்து ஒரு கப்பு வேற ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அதனால போஷ் அவரோட போலாம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட சேஞ்சஸ் இதுல என்னன்னா? பெருசா இதுல சேஞ்சஸ் கிடையாது. கார்பின் போஷ் வந்து மார்க்கோ யான்சனுக்கு பதிலாக முன்னாடி வரலாம். ஏன்னா ஒரு காலத்துல வந்து கார்பின் போஷ் வந்து எப்படின்னா அந்த நம்பர் 3 பொசிஷன்ல ஆடிட்டு இருந்தார் சிபிஎல்ல ஒரு டைம் நினைக்கிறேன். ஐ திங்க் சிபிஎல்லோ ஏதோ ஒரு அந்த குளோபல் T20 லீக் நினைக்கிறேன், நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாரு. ஸோ வியான் மல்டருக்கு அடுத்து கார்பின் பாஷ், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த 11ல ஸ்டிக் இன் பண்ணிக்கலாம். டப்ரை ஷம்ஷி இருக்காரு. பட் இப்போ பாகிஸ்தான்ல ஸ்பின் பிச்னா டப்ரை ஷம்ஷி எடுத்துட்டு போகலாம். நம்ம பார்த்துருப்போம் ஸ்பின் அந்த அளவுக்கு பெருசா இப்போ கிரிப் ஆக மாட்டேங்குது. ஸ்பின் பிச்சுங்கிறப்போ நம்ம டப்ரை ஷம்ஷி எடுத்துட்டு போகலாம். கார்பின் பாஷ் ஒரு டப்ரை ஷம்ஷி, மற்றபடி இதே இல்லை, சேம் 11. ஓகே. எனக்குமே டாப் ஆர்டர் எல்லாமே சேமா தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி மல்டர் நீங்க சொன்னது வந்துட்டு நானும் மல்டர் தான் கெஸ் பண்ணியிருந்தேன். மேபி ஸ்டப்ஸ் யாரா எடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் மல்டர் தான், நானும் மல்டர் தான் போவேன். அண்ட் ஆல்சோ கீழே வந்துட்டு ஷம்ஷி எடுத்துட்டு வரலாம். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க டீமுக்குள்ள. அப்படிங்கும்போது மல்டர், ரபாடா, அப்புறம் நீங்க யான்சன். எஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது உள்ள ஆல்ரெடி ஸ்பின் போடுறது கூட ஈடன் மார்க்ரம் இருக்காரு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கூடவே வந்துட்டு கேஷவ் மகாராஜ், அவர் ஒரு நல்ல ஸ்பின்னும், அவருமே நல்லா போடுவாரு. ஆக்சுவலா ஷம்சி இப்பதான் பார்த்தோம், அவர் பெருசா விக்கெட் எடுக்கல பாகிஸ்தான் பிட்ச்ல லாஸ்ட் சீரீஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ அதனால நானுமே அதே சேம் 11 தான் போறேன். கார்பின் பாஷ் தான் நானுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுதான் அந்த பிளேயிங் லெவன் இருந்தால் தான் இந்த மேட்ச் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் கூட உங்களுக்கு வின் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதான் ஏன்னா வந்து இப்போ இந்த டீம். ரீசெண்டாவும் வந்து பீடாக் சொல்லியிருந்தாரு, ஏன்னா ஐடன் மார்க்கோராமே வச்சு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஓட்டிடுவாங்க. எஸ் ஸோ எஸ் அப்படிங்கிறப்போ ஒரு டப்ரை ஷம்ஷி நமக்கு தேவைப்படாது. ஏன்னா ஐடன் மார்க்கரும் கேஷவ் மகாராஜ் 2 ஸ்பின்னர்ஸ் போதும் நமக்கு. அது மட்டும் மேபி இல்லாம நீங்க துபாய் சொன்ன மாதிரி கண்டிஷனா கார்பின் இருந்தாங்கன்னா பாஸோட அவங்க பேட்டிங் ஆட ஷம்சி முடியும். எடுத்துட்டு வரலாம். கரெக்ட், கார்பின் பாஷ் பேட்டிங் எக்ஸ்ட்ரா பண்ணும். பேட்டிங் வர முடியும். இப்போ வந்து ஷம்சி உள்ள வந்தார் அப்படின்னா அவங்களுக்கு பேட்டிங் டெப்த்தும் குறையும். அதுவுமே அவங்களுக்கு ஒரு கன்சர்னா இருக்கு. அப்படியே இந்த டீமை கரெக்ட். பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க எவ்வளவு ரன்ஸ் அடிச்சாலும் நாங்க வந்து அதை வந்து பேட்டிங் மூலயமா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா டீம் இருக்கு. அப்படியே ஆப்கானிஸ்தான் கிட்ட வந்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் ஒன் இந்த மாதிரி செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இப்ராஹிம் சட்ரான்,
அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா குர்பாஸ் வர போறாரு. குர்பாஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரஹமத் ஷா. 4ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்மதுல்லா ஷகிடி. 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குல்பதி நைப் வர போறாரு. 6ல வந்து ஒமர் ஜாய். 7ல வந்து நபி. 8ல ரஷீத் கான். 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ல வந்து நூர் அகமது. 10ல ஃபரூக்கி. 11ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நவீத் சாரி நவீத் ஜெட்ரான். 11ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நவீத் ஜெட்ரான் ஆட போறேன். வந்து அல்லா காசன்பர் உள்ள இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அண்ணா சொன்ன மாதிரி நூறா அல்லா காசன்பரா இல்ல இவங்க 3 பேரையும் ஆடிட்டு நபியை வெளியே உட்காரப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு இன்ஜுரி இருக்கு. அதனால வந்து அவரை வெளியே எடுத்துட்டு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளேயரை நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் டெத்ல என்னதான் ஸ்பின் டேங்க் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ல வந்து உங்களுக்கு பவுலிங் ஃபேஸ் பவுலர்ஸ் இருக்க மாதிரி இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு ஃபேஸ் பவுலர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுவாங்க. அதனாலதான் வந்து நான் வந்து கடைசியா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆட் பண்ணியிருக்கேன். மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டல் ஒரு சம பிளேயர் இருக்காரு. அவருக்கு வந்து பிளேயிங்ல உள்ள இனிஷியல் மேட்சஸ்ல இடம் கிடைக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை நீங்க சொல்லலாம். ஸோ இதே சேம் லெவலில் தான் நானும் ஸ்டிக்கன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த நவீத் ஜட்ரான் வந்து இப்போ இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா மேபி அப்கமிங் லீக்ஸ்லாம் அவருக்கு சான்சஸ் கிடைக்கலாம். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு என்ன சொல்ல ப்ரூவன் கமோடிட்டின்னு சொல்லலாம் அவர். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் மேட்சஸ்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து அவங்க பெரிய போலர்ஸ் யாரும் போல ஃபசல் அக்பர்கி டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறது இல்லை. ஸோ இவர் தான் வந்து டெஸ்ட் மேட்சஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர் இவரை வச்சு தான் ஆடிட்டு இருக்காங்கிறப்போ அவருக்கு வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம ஃபரீத் மாலிக் எடுத்துட்டு வரலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஃபசல் அக்பர்கி லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் அவருக்கு பவுலர் இருக்காரு. இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நவீத் ஜட்ரான் போறது நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அஸ்மத்துல் ஓமர் வந்து உங்களுக்கு பவர் பிளேல போடுவாருங்கிறப்ப பவுலிங் பிரச்சனை கிடையாது. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. குல்படின் நைப் வந்து 4th சீமரா வருவார். ஸோ பவுலிங் கன்சர்ன் கிடையாது உங்களுக்கு. பேட்டிங் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து 50 ஓவருங்கிறப்போ அந்த அளவுக்கு அவங்க ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆட முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும். மற்றபடி இவங்க வந்து பவுலிங் ஃபுல் ஸ்ட்ராங் யூனிட். இவங்க வந்து அந்த டீமை பார்க்கும்போது இந்த டீம் வந்து நீங்க 250 அடிச்சாலும் நாங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து இவங்க வந்து பவுலிங் டிபெண்டான டீம், அவங்க வந்து பேட்டிங் டிபெண்டான டீம். இதுதான் வந்து இவங்க 2 பேருக்கான கரெக்ட். டிஃபரன்ஸ். எஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் அதே சேம் லெவனில் தான் போவேன். என்னன்னா இதில் ஒரு அலிகில்க்கும் ஷரிக்லா அட்டாலுக்குமே வந்துட்டு இந்த டீமில் இருப்பில்ல, அவங்க சச்ச டேலண்டட் பிளேயர்ஸ். பட் அவங்க எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு என்னமோ ஆட மாட்டாங்க. மேபி இவங்க எப்படி இந்த டோர்னமெண்ட்ல போறாங்க, மேபி இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா சேம் லெவனோட தான் போகணும். சப்போஸ் இந்த மேட்ச் லோஸ் பண்ணா நெக்ஸ்ட் மேட்ச்ல வேணா அந்த சேஞ்சஸ்ல வந்துட்டு அட்டாலோ இல்லை வந்துட்டு அஹ், இவரோ அலிக்கிலோ உள்ள வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் நானும் அதே சேம் லெவன் தான். அண்ட் பாலா சொன்ன மாதிரி 2 லெஃப்ட் ஆர்ம் இருக்கிறதுனால ஃபரீத் அகமது வந்துட்டு உள்ள கொண்டு வர முடியாது. ஸோ அதனால ஃபசல் அக் ஃபரூக்கி அவருமே ஒரு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ இந்த லெவனோட தான் நான் போக போறேன். வந்து எங்க 3 பேருக்கும் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் பிளேயிங் அவுட் இருந்திருக்கு. உங்களுக்கு வேற மாதிரி பிளேயிங் அவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல விடலாம். ஓகேண்ணா வந்து எல்லா 2 டீம்ஸோட பேட்டிங் பவுலிங் பார்த்தாச்சு, 2 டீமோட பிளேயிங் லெவலும் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளோட ஃபேண்டசி பிக்ஸுக்கு வந்துடலாம். ஃபேண்டசி பிக்ஸ் நேத்து வந்து லலித்தை நான் கொடுத்துட்டேன். அவர் வந்து எல்லா பவுலரும் எடுத்துட்டாரு. பரவாயில்ல, இன்னைக்கு நீங்க வந்து என்னோட நான் யோசிச்சு வச்சிருக்க பிளேயர்ஸ் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நம்பி உங்ககிட்ட போறேன். ஓகே, நீங்க சொல்லலாம் உங்க ஃபேண்டசி பிக்ஸை. நான் வந்து ஒரு பேட்டரா வந்து ரசி வேனடோசன் போடுறேன். ஏன்னா வந்து அவர் பாகிஸ்தான்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பிஎஸ்எல்லையும் நம்ம பார்த்துருப்போம். அதனால பேட்டரா வந்து நான் ரசி வேனடோசன் போடுறேன். பவுலிங்ல வந்து மார்க்கோ யான்சன். ஏன்னா அவர் வந்து பவர் பிளேலையும் நல்லா போடுவார். ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஆப்கானிஸ்தான்ல வந்து நான் ரஷீத் கான். ஸோ இந்த 2 பவுலர் எடுத்துக்கிறேன். ரஷீத் கான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் நிறைய பவுலர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மார்க்கோ யான்சன், ரஷீத் கான், அப்புறம் பேட்ஸ்மேனா வந்து ரசி வேனடோசன். ஓகேண்ணா. ஓகே. ஸோ என்னோட பிளேயர் வந்துட்டு யாருன்னா பேட்ஸ்மேன்ல வந்துட்டு ரயான் ரிக்கல்டன் போவேன். அண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு மல்டர் நான் பிக் பண்ணுவேன். ஏன்னா இந்த மேட்ச் மல்டர் நல்லா பண்ணுவார். ஏன்னா பாகிஸ்தான் கண்டிஷன்ஸில் அவர் உண்மையாக நல்லா பவுலிங்கும் போட்டிருக்காருங்கும் போது மல்டர் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா மல்டர் அண்ட் ரியான் ரிக்கல்டன். அண்ட் ஆப்கானிஸ்தானில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் ரஹ்மத் ஷா வந்துட்டு நான் பிக் பண்ணுவேன். பிகாஸ் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ரஹ்மத் ஷா ஒரு மிடில் ஓவர்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. மேபி ஒரு 50 அபோவ் அடிக்கிறதுக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அண்ட் அஷ்மத்துல் ஒமர் ஜாய் இவங்க 2 பேர்த்தையும் நான் பிக் பண்ணுறேன். வந்து ஆக்சுவலி நல்ல எனக்கு வேலை. ஃபசலை பருக்கி எடுக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்கு. பட் ஆனா நம்ம ஒரு 2 3 தான் எடுக்க முடியுங்கிறப்போ ஓகே, நான் வந்து நல்ல வேலை இன்னைக்கு வந்து 2 பேரும் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ்ல வரல அப்படிங்கும்போது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். நான் நினைச்ச பிளேயர் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏடன் மார்க்ரம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் ஆட போறாரு நான் நினைக்கிறேன். அப்படியே பவுலிங்ல வந்தீங்க அப்படின்னா நான் ஆப்கானிஸ்தான் பிளேயர் நூர் அகமத்தும் சரி ஃபரூக்கியும் சரி இவங்க 2 பேருமே நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேரும் அவங்க டீமுக்கு ஒரு பவுலிங்ல ஒரு நல்ல ஹெல்ப்பா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களோட ஃபேண்டசி பிக்ஸையும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஓகேண்ணா, நம்ம டீம்ஸ் எல்லாத்த பத்தியும் பேசியாச்சு. இப்போ வின்னிங் ப்ரிடிக்ஷனை கொடுக்க போறீங்க 2 பேரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், 2 பேரும் ஒரு டீமை சொல்லக்கூடாது. இதுதான் எண்டு ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து ஆளுக்கு ஒரு டீம் தான் சொல்லணும். அதோட ரீசனும் சொல்லலாம். நீங்க எந்த டீமை சொல்ல போறீங்க? ஸோ ஒன்னு சொன்னா இன்னொன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னா? நீங்க வச்சா அங்க வச்சா பாரு செக் அப்படின்ற. நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா சொன்னீங்கன்னா கண்டிப்பா தானே ஆப்கானிஸ்தான் தான் சொல்லணும். சரி, அப்ப நீங்களே சொல்லுங்க யாரு ஃபர்ஸ்ட் போகணும். வந்து ஓகே, பாலாண்ணா. ம், ரெண்டு டீமுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா அங்க சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் இருக்கு, ஆப்கானிஸ்தான் bowling இருக்குங்கிறப்போ, ஸோ ஐ வில் ஸ்டிக் ஆன் வித் சவுத் ஆப்பிரிக்காவோட போறேன். ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவோட போறாங்க. கண்டிப்பா இதுல வந்து வேற வழியே கிடையாது. முரளி அண்ணாக்கு ஆப்கானிஸ்தானோட தான் போகணும். ஆனா வந்து பர்சன்டேஜ் எனக்கு சொல்லலாமா? தெரிஞ்சு இந்த பர்சன்டேஜ் சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தான் போகும்போது ஆப்கானிஸ்தானுக்கு வந்து 60 அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு 40 அப்படின்ற பர்சன்டேஜில் போகிறேன். பிகாஸ் இந்த மேட்ச் கடைசி வரைக்கும் போகும் நான் எதிர்பார்க்குறேன். சப்போஸ் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணுற டைமில் இருந்துச்சுன்னா. பாலாண்ணா, உங்க பர்சன்டேஜ்? எனக்கும் சேம் தான். இங்க சவுத் ஆப்பிரிக்கா 60, ஆப்கானிஸ்தான் ஒரு 40. இல்ல இப்படி கூட வச்சுக்கலாம், சவுத் ஆப்பிரிக்கா 55, ஆப்கானிஸ்தான் 45 அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, உங்க 2 பேரோட ப்ரெடிக்ஷனையும் சொல்லிட்டீங்க. என்னோட ப்ரெடிக்ஷன், நான் வந்து பாலானோட போறேன்னா முரளியனோட போறேன்னா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் முரளியனோட தான் போறேன். கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் தான் வின் பண்ண போகுது இந்த மேட்சை. அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தைரியமா நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆப்கானிஸ்தான் டீம் மேல நம்பிக்கையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஒரு ஆசையும் இருக்குன்னே சொல்லலாம். வந்து இதுதான் வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஃபாஸ்டா நியூஸ் வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம சிபிஎம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். குளோபல் கிரிக்கெட் எல்லாத்தையும் டக்குன்னு இன்ஸ்டால வந்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஜாயினிங்ல. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் என் கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சபரீஷ். இட்ஸ் நைஸ் டு தேங்க்யூ சபரீஷ். கண்டினியூ த வீடியோ. மீட்லாம். அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டில் தென், கண்டிப்பா தேங்க்ஸ். கண்டிப்பா.